இதுதான் எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி வழிபாடு. இன்னைக்கு விநாயகர் வந்து வரப்போகிறாரு நம்ம வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வேக வேகமாக காலையிலேருந்து எழுந்து வேலை பார்த்துட்டு பூஜை ரூமு ரெடி பண்ணுறது, சமையல் வந்து இது பண்ணுறது அதை பண்ணுறதுன்னு அவங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக விநாயகருக்கு கொழுக்கட்டை, மோதகம், அது மாதிரி சுண்டல், சக்கரை பொங்கல் சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணி எல்லாமே அலங்காரம் பண்ணிட்டு கற்பூரம் ஏத்துற நேரம் அந்த நேரம் வர சொல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லோ வேதனையோ வந்துடுது. கண்ணீர் விடுற அளவுக்கு வந்துடுது. அது ஏன்னு தெரியல. இது எனக்கு அப்பப்போ அப்படி தான் நடக்கும். சாமி எல்லாமே நல்லா பண்ணுவோம். சாமி கும்பிட்ற நேரத்துக்கு கஷ்டம் வந்துடும். அப்படி இல்லைன்னா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கஷ்டம் வரும். அந்த சாமி கும்பிட்ற நேரத்துலேயே மனசில் அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கும்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் கடவுளுக்கு என்ன செய்யணுமோ என்னுடைய கடமைகள் எல்லாமே நான் சிறப்பாக ரொம்பவே அழகாக பண்ணிடுவேன். ஆனால் கடவுள் மட்டும்தான் என்னை எப்பவுமே அழ வச்சு பார்த்துக்கிட்டு நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் என் மனசில் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு யாருக்காவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை, டாட்டா. விநாயகர் நல்லா இருக்காரா பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விநாயகர் நல்லா இருக்கிறாரான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாலும் நம்ம அவர் நமக்கு எவ்வளோதான் கஷ்டம் கொடுத்தாலும் அவரை எப்படி நம்ம சிறப்பாக வச்சுக்கணுமோ அதை மாதிரி நம்ம சிறப்பாக பண்ணிட வேண்டியது தான். பூஜைலாம் நல்லாவே போட்டோம். பாருங்கள், விநாயகர் நல்லா இருக்காரா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.